அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வினோதமான ஒரு அரசியல் பண்ணின்னு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், அவர் பிரச்சாரத்துக்கு போகிற நேரத்தில் அவர் கட்சிக்காரனுக்கு எதுக்கு ஊக்கம் கொடுக்கணுன்றதுக்காக இவர் பார்த்திங்கன்னா நான் முதலமைச்சர்னு சொல்லி இப்போவே பிரகடனப்படுத்தினுக்கிறார். எவனோ ஒருத்தன் தாவாக்கா கொடியை ஆட்டிட்டானா. அந்த கொடியை ஆட்டின உடனே எடப்பாடி பழனிசாமி அப்படியே சந்தோஷத்தில் குதிக்கிறார். ஆள் ஒன்றிந்திரு மண்டகணம் பிடிச்சி ஆடுறாரு. உனக்கு அது கூட அறிவு இல்லையா? உனக்கு இது இணையதள காலம். நீ சொன்ன உடனேயும் அடுத்த நிமிஷம் இணையதளத்தில் போட்டாங்க பார். அந்த கொடியை வச்சுருந்து யாரும் இல்லை, அதிமுககாரன் அவன் அதிமுக டிஷர்ட் போட்டுனுக்கிறான்னு சொல்லி உடனே சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. நீ பிரச்சாரத்தில் போயிட்டு நான் அடுத்த முதலமைச்சர் ஆயிடுவேன். இவர் முதலமைச்சர். இவர் கூட ஒன்று வச்சுங்கிறார் பிஜேபி. நீ அங்கே சேர்ந்தாலே அது உருப்பட்ட மாதிரி தான். இவராக தான் சொன்னார், அது இந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறது, அந்த கூட்டணியோடு நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னதும் அவர் தான். அதிலே குறிப்பாக நம்ம ஜெயக்குமார்னு ஒருத்தருக்கிறார் போர். அவர் என்ன சொன்னார்னா, நான் போய் இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க, கூட்டணி வச்சதுனால தான் நான் தோற்றுப்பட்டேன். நான் ராஜாவாக இருந்தேன் இந்த ஊரில், என்னை தோக்கடிக்க எவனாலேயும் முடியாது. ஆனால் போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால எனக்கு 40,000 ஓட்டு போச்சு, எல்லா இஸ்லாமியர்கள் ஓட்டு போச்சு. சொன்னது யார்? உங்கள் கட்சியில். அது மைக்கை பார்த்த உடனே நீட்டாக இருக்கக்கூடாது. அவருக்கு மைக்கை பார்த்த உடனே துடிப்பார் ஜெயக்குமார். ஆமாம், அந்த ஜெயக்குமார் சொன்னார். அந்த பிஜேபியோட இவர் கூட்டணி வச்சுக்கின்னு இவரை முதலமைச்சராக்குவாங்க. உன்னை எப்படிப்பா ஏற்றுக்குவாங்க? நீ அதிமுகவில் உன்னை முதலமைச்சராக தான் ஆக்கினாங்க. யார் ஆக்குனது? சசிகலா ஆக்குனாங்க. சசிகலா ஆக்கின உடனே நீ என்ன பண்ண? பன்னீர்செல்வத்தை காலி பண்ண. ஆமாம், தன்னை மீறி எவனோ இருந்துடக்கூடாதுன்னு பன்னீர்செல்வத்தை காலி பண்ண. அடுத்து என்ன பண்ண? பன்னீர்செல்வத்தை காலி பண்ண. இன்னும் முதலமைச்சர் ஆக்கணவங்களையே சசிகலாவையே என்ன பண்ண? அவங்களும் காலி பண்ண. உனக்காக அந்த கூவத்தூரில் போயிட்டு எல்லாம் குட்டி புட்டியோட உலாவுனீங்களே, அதுக்கு உறுதுணையாக இருந்தார் டிடிவி. அந்த டிடிவியும் காலி பண்ணிட்டேன். உனக்கு மீறி எவனும் இருக்கக்கூடாது நீ நினைக்கிறல்ல. இப்போ செங்கோட்டையனும் காலி பண்ணுற. அங்கே அந்த தர்மாகோல் மினிஸ்டர் மதுரை பிரச்சாரத்துக்கு போனால் அங்கே அவரையும் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜையும் நீ அந்த கூட்டத்திலேயே அவரை அசிங்கப்படுத்துகிற. நீ உன் கட்சியை முதல்ல நிலநிறுத்தப்பார், அதுக்கப்புறம் நீ முதலமைச்சர் ஆகுதுல. அப்புறம் ஒன்று எழுதி வச்சுக்கோ, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்னா தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தளபதி தலைவரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் பாராட்டுறான், பத்திரிகை பாராட்டி கொண்டு இருக்குது, தொழில்துறையில் முன்னேறி இருக்குது, கல்வியில் முன்னேறி இருக்குது, வேலைவாய்ப்பில் முன்னேறி இருக்குது. இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துன்னு இருக்கிற மக்களுக்கு அவர் தான் வரணும்னு முதலமைச்சராக விரும்புகிறாங்க. அதனால் என்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.